இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். 1 தீமோத்தேயு 6:12. வேலையில்லா பிரச்சனை நாட்டிலே அதிகரித்துக் கொண்டு செல்லும் நாட்களிலே ஒரு வாலிபனானவன் தனது தகுதிக்கு பொருத்தமான வேலை கிடைக்க வேண்டும் என்று சில மாதங்களாக பல விண்ணப்பங்களை அனுப்பி சில நேர்முக தேர்வுகளுக்கு சென்று வந்தான். ஆனால் வேலையோ இன்னும் கிடைக்கவில்லை. இப்படியாக நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவனுக்கு ஒரு கம்பெனியிலிருந்து அழைப்பு வந்தது. அந்த மேனேஜர் பேசுகையில், நல்ல பதவியுடனான வேலை, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான சம்பளம் மற்றும் அநேக சலுகைகளுடன் வேலை இருக்கின்றது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறினார். அவன் மனதிலே தற்போது பெரிதான குழப்பம். ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது போல அருமையான வேலை கிடைத்திருக்கிறது. ஆனால் நான் சபை ஆராதனைகளில் பங்கு பெறுவதும் நான் செய்யும் உதவி ஊழியங்கள் யாவும் தடைப்பட்டு போகுமே என்ற ஏக்கமும் அவன் மனதை அழுத்தியது. ஆனாலும் அவன் தன் போதகரை அணுகி அவருடைய ஆலோசனையை கேட்டான். அதற்கு அவர், தம்பி, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், நீயும் நாளைய தினத்திலே தேவனுடைய பாதத்திலே தரித்திருந்து ஜெபம் செய், தேவன் உன்னை நடத்தி செல்வார் என்றார். அந்த வாலிபனும் அப்படியே செய்தான். 2 நாட்களுக்கு பின்பு அந்த வேலையில் தான் சேரப்போவதில்லை என்று தீர்மானம் செய்து கொண்டான். ஏன் அப்படியான தீர்மானத்தை எடுத்தாய் என்று அவன் போதகர் அவனிடம் கேட்டான். அதற்கு அவன், ஐயா, பணம் எனக்கு இப்போது நிச்சயமாக தேவைதான். ஆனால் இன்று என் பண தேவைக்காக என் நித்திய ஜீவனை குறித்த விஷயங்களை மாற்றி போட நான் தீர்மானம் செய்தால் அந்த பண ஆசை என்னும் வித்து எனக்குள் வளரும். வேலையானது என்னை ஆளுகை செய்யும். பின்பு நான் பணத்திற்காக எதையும் செய்வேன் என்ற எண்ணம் என்னில் உருவாகிவிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று தாழ்மையாக மறுமொழி கூறினான். கர்த்தரை குறித்த அவனுடைய வைராக்கியத்தையும் அவனுடைய மனதின் வாஞ்சையையும் குறித்து போதகர் ஆச்சரியப்பட்டார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, சில மனிதர்கள் ஒரு சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக தங்கள் வாழ்க்கையிலே இன்னொன்றை மாற்றிவிட அல்லது இழந்து போக வாஞ்சையாயிருக்கிறார்கள். என்ன செய்தால் லாபம் ஈட்டலாம், எப்படி சம்பாதிக்கலாம் என்பதுதான் நாள் முழுவதும் மனிதனின் எண்ணமாக செயலாக இருக்கிறது. ஆனால் இவைகளை எல்லாம் தாண்டி உண்மையான லாபம் ஒன்று மனிதனுக்கு உண்டு என்றால் அது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதே. கிறிஸ்து இல்லாமல் மனிதர்கள் ஈட்டுகின்ற எல்லாம் நஷ்டம்தான். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணுகிறேன் என கூறினார். இயேசு கிறிஸ்துவும் இதே வார்த்தைகளையே கூறுகிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று. ஆம், மனிதர் இந்த பூமியில் சேர்ப்பவைகள் எல்லாம் இந்த பூமியில் வாழும் வரை சரீர வாழ்வுக்கு லாபம் கொடுக்கும். ஆனால் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதுதான் உண்மையான லாபம். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளாமல் இந்த உலகம் முழுவதையும் தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொண்டாலும் அது ஜீவனுக்கு நஷ்டமே. ஆம் பிரியமானவர்களே, தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களின் வாழ்வில் மட்டுமே நிறைவான மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாயிருக்கும். எனவே கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கிறிஸ்துவின் சாயலாக மாறி நித்திய ஜீவனை பெற இந்த உலகத்தில் இருந்து வருகிற எல்லாவற்றையும் உதறி தள்ளி தேவ சித்தம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்தோள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, கிறிஸ்துவிலே ஒரு வைராக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பீராக. ராஜா, ஆண்டவரே, ஸ்தோத்திர. ஆண்டவர், இந்த உலக காரியங்களுக்காக கிறிஸ்துவை மறுதலிக்காதபடி ஆண்டவரே, அப்பா, லாபமா இருக்கிறவைகளை நஷ்டம் என்று எண்ணி கர்த்தாவே, ஸ்தோத்திர. ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திர, உமக்காக ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு என் தேவனீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் வைராக்கியம் பாராட்டும் போது அவர்களுடைய விஷயத்திலே நீர் அதிக ஆண்டவரே அக்கறையுள்ளவராய் இருப்பீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.